ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். ඔබතුමාලා ඉදිරිපත් කරපු ඉඩම් පිළිබඳ ගැටලුව. நீங்கள் முன்வைத்த காணி தொடர்பான பிரச்சனைகளில் பாதுகாப்புக்காக பெறப்பட்ட காணிகள் உள்ளன. வன ஜீவராசிகள் திணைக்களத்தினால் பெறப்பட்ட காணிகள் உள்ளன. வன பாதுகாப்பு திணைக்களத்திற்குரிய காணிகளும் உள்ளன. விமான நிலைய விஸ்தரிப்புகளுக்கான காணிகளும் உள்ளன. ஜனாதிபதி மாளிகை காணியும் உள்ளது. எமது அடிப்படை கொள்கை மக்களின் காணிகள் மக்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும். எனினும் எந்த ஒரு இடத்திலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காகவும் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காகவும் காணிகளை பொறுப்பேற்கும் உரிமை அரசாங்கத்துக்கு உள்ளது. யாழ்ப்பாணத்தில் மாத்திரமல்ல, நாட்டின் எந்த இடத்திலும் பாதுகாப்புக்காகவும் அபிவிருத்திக்காகவும் காணிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அபிவிருத்திக்காக பெறப்பட்ட காணிகள் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்காக பயன்படுத்தப்படாவிட்டால் அதனை மீள மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும். அது தொடர்பில் தீர்மானிப்போம். பாதுகாப்பு தொடர்பான காணிகளை மீள மதிப்பாய்வு செய்து புதிய பாதுகாப்பு நிலைமைகள் தொடர்பில் மீளாய்வு செய்து அவற்றில் முடியுமான அளவு காணிகளை விடுவிப்போம். තත්ත්ව ගැන අලුතෙන් සමාලෝචනය කරලා ඒකෙන් හැකිතරම් ඉඩම් ප්‍රමාණයක් අපි නිදහස් කරනවා. நாட்டின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காகவும் பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் எந்த ஒரு பகுதியிலும் காணி ஒன்றை அரசாங்கத்தினால் பொறுப்பேற்க முடியும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அந்த காணிக்காக மக்களுக்கு வேறு காணியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். யுத்தத்தினால் வடமாகாணத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அது தொடர்பில் கண்டறிந்து உடனடி தீர்வை வழங்குமாறும் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார். විශේෂයෙන්ම අපි හඳුනාගෙන තියෙනවා පොලිසියේ විශාල පුරප්පාඩු. விசேடமாக போலீஸ் சேவையில் சுமார் 21,000 வெற்றிடங்கள் இருப்பதாக நாம் இனங்கண்டுள்ளோம். 9,000 வெற்றிடங்களை நிரப்ப இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளோம். கடந்த ஆட்சேர்ப்பு ஆவணங்களை பார்க்கும்போது தமிழ் இளைஞர் யுவதிகளில் போலீஸ் சேவையில் இணைவோரின் ஆர்வம் குறைவாக உள்ளது. தமிழ் மொழி பேசுகின்றவர்களை குறிப்பிடத்தக்க அளவு சேவையில் இணைத்துக் கொள்ள நாம் எதிர்பார்க்கின்றோம். நீண்டகால யுத்தம் காரணமாகவும் யுத்தத்தின் பின்னரும் வடக்கு தொடர்பான அரசியல் பார்வையினால் அபிவிருத்தி கீழ்மட்டத்தில் உள்ளது. விசேடமாக வடக்கு மக்களின் வாழ்க்கை மட்டத்தை உயர்த்துவதற்கு வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவோம். வடமாகாணத்தில் விசேடமாக 5 பில்லியன் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்து வீதி கட்டமைப்பை சீர் செய்ய உள்ளோம். விசேடமாக காங்கேசன்துறை, பரந்தன், மாங்குளம் ஆகிய இடங்களில் 3 கைத்தொழில் வலயங்களை பரிந்துரை செய்துள்ளோம். அது தொடர்பில் முதலீட்டு சபையோடு பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. தொழில் வலயங்களுக்கு ஏற்ற வகையில் அதனை அபிவிருத்தி செய்து நீர், மின்சாரம், வீதி என்பவற்றை வழங்கி முதலீடுகளை பெற்றுக்கொள்ள நாம் எதிர்பார்க்கின்றோம். விசேடமாக வடமாகாண அபிவிருத்தியில் பெரும் எண்ணிக்கையிலான இலங்கையர்கள் வெளிநாடுகளில் உள்ளனர். அவர்களுக்கு நாம் முதலீட்டு வலயங்களில் முதலீடுகளை செய்யுமாறு அழைப்பு விடுப்போம். இந்த வரவு செலவு திட்டத்தில் தொழில்துறை வலயமாக அபிவிருத்தி செய்வதற்கு இம்முறை வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்படும். මේ අයවැයේකරින් අපි ඒකට යම් මුදල් ප්‍රමාණයක් වෙන් කරන්න, ඒ කර්මාන්ත කලාපයක් හැටියට සංවර්ධනය කරන්න